இது எடுக்கிறதா இது எடுக்கிறதான்ற கன்ஃபியூஷனில் லாஸ்ட்டாக சீக்கிரமாக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி பஸ்ஸுக்குள்ளே ஏறி லைட்டை போட்டு படுத்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்துச்சு. ஒரு வழியால் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு தனி கொடுத்துன்னு வைக்கிறதுக்காக பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, பெங்களூர் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. போன 2-3 டேஸ்லேயே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஊரே. காம்பேக்டான நல்ல வீடு, உள்ளேயே ஒரு பார்க்கு அப்படின்னு சொல்லி எல்லா வசதியோட வீடும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது 4 மணி அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சீக்கிரமாக பால் காய்ச்சணும். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் தடாபுடலாக புது பொண்ணு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணி அக்காவும் பூஜை அறை எல்லாமே க்ளீனாக நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளும் ஏதாவது வேலை செய்யணும்ல. பால் ஊற்றுனது ஏதோ புது பொண்ணு தான். கொஞ்சம் சீனுக்காக நான் அதை வாங்கி ஊற்றுனேன். பால் பொங்கும் போது நல்ல நேரமாக இருக்கணும் எல்லாமேன்னு சொல்லி வேண்டிட்டு பால் பொங்கின உடனே கொண்டு வந்த கிஃப்ட்டை அப்படி கையில் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டிதான். ஒரு நாள் ஃபுல்லாக இதுலேயே முடிஞ்சிச்சு. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணி டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 2 அப்போ அங்கே உள்ளேயே ஒரு பார்க் இருக்குனாங்க. அதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் என்ன ஜாலியாக ஆட்டம் பாட்டு தான். டே 3ல் வெளியில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். மோசமான ஒரு பாஸ்தா செஞ்சு நாளை முடிச்சு விடாமல் உடனே வெளியில் கிளம்பியாச்சு. ஐக்கியா, மால் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து மெட்ரோவில் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களுக்கு பார்க்குக்கு போனதோ வெளியில் போனதோ பெருசு இல்லை. இந்த மெட்ரோவில் போனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்து நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜூ வந்து செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே இந்த ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுத்தோம். இடத்துக்கு போக வேண்டியதுனால சீக்கிரமாக வெளியில் வந்துட்டோம். இந்த எக்ஸலேட்டரில் போகிறதுல என்ன ஒரு ஆனந்தம். ரெண்டும் நானா நீயான்ட்டு போகவும் வரதுமா இருந்தாங்க. நான் என்னமோ டெய்லி இதில் தான் போயிட்டு வர மாதிரி சீன் போட்டுக்கிட்டு மேலே இங்கேயும் ஏறி இறங்கி நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். சுற்றி ஒரு நாளே முடிஞ்சு போகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் ஷாப்பிங்காக டிமார்ட் போயிருந்தோம். அங்கேயும் போய் என்ன ஃபுட் கோர்ட்டை விடுவோமா? இல்லை, கார்ன், ஐஸ்கிரீம், பீஸா அது இதுன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஊர் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தோம். வந்து கடகடன்னு ஏதோ இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு புக் பண்ணி இந்த ட்ராவல்ஸ் வந்துடுச்சு. அதில் கிளம்பி விடிய காலம் 4 மணிக்கு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சார் நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க. இந்த அழகான டேஸ் எல்லாம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது. பை.